ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டைட்டன் மேக்ஸ் தமிழ். இப்போ நம்ம 9th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட்டு சாப்டர் பார்த்துட்டு இருக்கோம். அதில் பயிற்சி 1.4ல் செகண்ட் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பின்வரும் கணங்களுக்கு பரிமாற்று பண்புகளை சோதிக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரெண்டையுமே கணக்கட்டமைப்பு முறையில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பீனா என்னென்னா எக்ஸ் சச் தட் எக்ஸ் ஆனது 2 மற்றும் 7க்கு இடையே உள்ள மெய்யெண்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மெய்யெண்கள்னால் என்னதுன்னா அதில் இயல் எண்கள், பின்ன எண்கள், விகிதமுறு எண்கள், விகிதமுறா எண்கள், முழு எண்கள், முழுக்கள், இந்த மாதிரி எல்லாமே சேர்ந்தது தான் மெய்யெண்கள். ஃபஸ்ட்டு 2க்கும் 7க்கும் இடையில் இயல் எண்கள் என்னென்ன இருக்குது? 2க்கும் 7க்கும் இடையிலனா 2 7ஐயும் சேர்க்கக்கூடாது. அப்போ 3 4 5 6 இதுதான் இது ரெண்டுத்துக்குமே இடையில் இருக்கிற இயல் எண்கள். அப்புறம் விகிதமுறு எண்களும் இதில் அடங்கும். விகிதமுறு எண்கள்னால் என்னென்னா 2க்கும் 7க்கும் இடையில் உள்ள பின்னமாக இருக்கிற எண்கள் தான் விகிதமுறு எண்கள். அதாவது இது எந்த இதில் இருக்கும்னா b/q அப்படின்ற இதில் இருக்கும். q 0வாக இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருக்கிறது தான் விகிதமுறு எண்கள். இப்போ 2க்கும் 7க்கும் நடுவில் இருக்கிற ஒரு பின்ன எண்ணுன்னா என்ன சொல்லலாம்னா 9/2ன்னு சொல்லலாம். அப்படியே 10/2 இது எல்லாமே இதுக்கு நடுவில் தான் இருக்குது. இப்போ 9/2ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 4.5 வரும். அது 2க்கும் 7க்கும் நடுவில் தான் இருக்குது. இந்த மாதிரி நம்ம பார்த்துட்டு போனோம்னா எண்ணற்ற விகிதமுறு எண்கள் 2த்துக்கும் நடுவில் இருக்கும். நம்ம கொஞ்சோண்டு மட்டும் எடுத்துக்கிறோம் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இந்த கணக்குக்கு. அடுத்து விகிதமுறா எண்களும் மெய்யெண்களில் இருக்கும். விகிதமுறா எண்கள்னால் ரூட்டில் இருக்கிற நம்பர்ஸ், அதாவது √3, √4, √5 அந்த மாதிரி. √4 வராது. ஏன்னா √4 2 ஆயிரும். அப்போ அது ஒரு நம்பர் ஆயிரும். அதனால் அதை எழுதக்கூடாது. அடுத்து இப்போ க்யூன்றது விகிதமுறு எண்கள்ன்ட்டு இருக்காங்க. 2க்கும் 7க்கும் நடுவில் உள்ள விகிதமுறு எண்கள்ன்ட்டு. மெய்யெண்கள் பார்க்கும்போதே நம்ம விகிதமுறு எண்களும் கொஞ்சம் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அதையே க்யூக்கும் நம்ம போட்டுக்கலாம். இப்போ பரிமாற்று பண்புகளை சோதிக்க அப்படி சொல்லியிருக்காங்க. பரிமாற்று பண்புனா என்னென்னா A யூனியன் பியும் B யூனியன் ஏவும் ஈக்குவலாக இருக்கும். A வெட்டு பியும் P வெட்டு ஏவும் ஈக்குவலாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு PQன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ P யூனியன் Qவும் Q யூனியன் Pயும் ஈக்குவலாக இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம P யூனியன் Q கண்டுபிடிக்கலாம். P யூனியன் Qனா ஃபஸ்ட்டு Pயை அப்படியே எழுதிக்கிறோம். நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம்ல மெய்யெண்கள், அது எல்லாத்தையும் அப்படியே வரிசையாக எழுதிக்கிறோம். அது நிறைய எண்ணற்றதாக போயிட்டே இருக்கும். நம்ம எழுதியிருக்கிறது சும்மா கொஞ்சம் தான் எழுதியிருக்கிறோம். அப்படியே அது போயிட்டே இருக்கும். அதனால அதோட ஸ்டாப் பண்ணிக்கிறோம். அடுத்து யூனியன் Q நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் விகிதமுறு எண்கள், அதையும் போட்டுக்கலாம். இப்போ P யூனியன் Qனா நம்ம தெரியும், ரெண்டுமே சேர்த்து எழுதணும். அப்போ ஃபஸ்ட்டு P அப்படியே எழுதிக்கிறோம். அப்புறம் Qவையும் இதோட சேர்க்கணும். ஆனால் Qவில் இருக்கிற எல்லாமே ஏற்கனவே Pலேயே இருக்குது. அப்படின்னா ஏற்கனவே எழுதுனதை நம்ம எழுதக்கூடாது. அப்போ P யூனியன் Qன்றது இவ்வளோ தான் வரும். அடுத்து Q யூனியன் P சொல்லியிருக்காங்க. ரெண்டுத்துக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை. ஃபஸ்ட்டு Pயை ஃபஸ்ட்டு போட்டோம். இப்போ Qவை ஃபஸ்ட்டு போட போகிறோம். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு Qவை எழுதிக்கிறோம். யூனியன் அடுத்து Pயை அப்படியே எழுதிடுறோம் எல்லாத்தையும். இப்போ Q யூனியன் Pனா ரெண்டையுமே சேர்க்கணும். ஃபஸ்ட்டு Qவை அப்படியே எழுதிக்கிறோம். அடுத்து Pயில் இருக்கிறதுலாம் எழுதணும். 3 4 5 6 எழுதிட்டோம்னா அடுத்து மீதி எல்லாமே ஏற்கனவே Qவில் இருக்கிறதா இருக்குது. அப்போ அதை எழுத தேவையில்லை. இதுதான் Q யூனியன் P. இப்போ இது ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்குது. இதை நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம்.
அடுத்து ரெண்டாவது இது என்னது, ரோமன் 2ல் வந்து P வெட்டு Q ஈக்குவல் டு Q வெட்டு P வந்து ரெண்டுமே சரியாக இருக்கான்ட்டு நம்ம பார்க்கணும். அப்போ வந்து ஃபஸ்ட்டு P அப்படியே எழுதிக்கிறோம். வெட்டு Q அப்படியே எழுதிடலாம். இப்போ வெட்டுனாலே நம்மளுக்கு தெரியும், ரெண்டுலேயுமே வந்து காமனாக என்னென்ன இருக்குதோ அதுதான் வந்து வெட்டு. இப்போ வந்து P வெட்டு Q வந்து கண்டுபிடிக்கணும். அப்படின்னா ரெண்டுலேயுமே வந்து காமனாக இருக்குதுலாம் எடுத்து எழுதணும்னா என்ன, விகிதமுறு எண்கள் தான் ரெண்டுலேயுமே வந்து காமனாக இருக்கும். அப்போ வந்து க்யூவில் இருக்கிறத மட்டும் எழுதினாலே போதும், ஏன்னா க்யூவில் இருக்கிற எல்லாமே வந்து Pலையும் இருக்குது. நம்ம வந்து ஃபஸ்ட்டு இதில் மெய்யெண், அடுத்து விகிதமுறு எண்கள் அப்படி சொல்லும் போதே நம்மளுக்கு தெரிஞ்சிடும், விகிதமுறு எண்ன்றது வந்து மெய்யெண்ணில் ஒரு பாட்டு தான். இப்போ வந்து ரெண்டுத்துக்குமே காமனாக இருக்கிறது வந்து விகிதமுறு எண்களாக தான் இருக்கும். அதே மாதிரி தான் Q வெட்டு B, இதே தான் வரும். ஃபஸ்ட்டு வந்து Qவை எழுதணும், அடுத்து வந்து வெட்டு B எழுதணும். இப்போ இது ரெண்டுத்துக்குமே காமன் வந்து அதே தான் வரும். ரெண்டுலேயுமே காமனாக இருக்கிறது வந்து விகிதமுறு எண்கள் தான் இருக்கும். இப்போ வந்து P வெட்டு Qவும் Q வெட்டு Bயும் ஈக்குவல் அப்படின்றத வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ கொடுத்துருக்கிற கணக்குக்கு வந்து நம்ம பரிமாற்று பண்பை வந்து ரெண்டுத்துக்குமே சரியாக இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிட்டோம். அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.